வெளியிட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. எண்ணங்களுக்கு வண்ணம் தரும் மாணவன் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்றும் நலமுடன் உங்கள் சிந்தியா கூட. இன்னைக்கு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆனா நம்ம பலருக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான மருத்துவ முறைகளை பத்தி, அதாவது மாற்று மருத்துவ முறைகளை பற்றி நமக்கு விளக்கமா பதிலளிக்கவும் நமக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க மருத்துவர் திரு பூங்காவனம் அவர்கள். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் பூங்காவனம் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அதாவது மாற்று மருத்துவ முறைகளான ஹோமியோபதி, 12 திரளை மருத்துவம், மலர் மருத்துவம், யோக பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டு முறை பற்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விடையளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் இருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் 2499-101-4 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மருத்துவர் அவர்களிடம் நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே தூளு. இன்னைக்கு என்றும் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்காங்க மருத்துவர் பூங்காவனம் அவர்கள். இந்த மாற்று மருத்துவம் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? அது தொடர்ந்து படையெடுத்து வருகின்ற தொலைக்காட்சிகளுக்கு இடையே வானொலியில் ஆர்வம் காட்டி கேட்டு வருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நலமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக மாற்று மருத்துவம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகின்ற மருத்துவங்கள் பல. அவற்றுள் சிலவற்றை குறிப்பாக மிக பலரும் பயன்படுத்தி வருகின்ற சில மருத்துவ முறைகளை பற்றி இன்றைக்கு அறிமுகமாகவும் நேயர்களுடைய வினாக்களுக்கு ஐயங்களுக்கு என்னால் இயன்றவரை விளக்கம் அளிக்கவும் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். முதலில் பொதுவாக மாற்று மருத்துவம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். நாம் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகின்ற பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும், இடர் இல்லாத பாதையாக இருக்க வேண்டும், துன்பம் இல்லாத பாதையாக இருக்க வேண்டும், நாம் நலமுடன் போய் சேர்வோம் என்று நம்புகின்ற பாதையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பாதை இருந்துவிட்டால் வேறு எந்த பாதையையும் பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் அந்த பாதை அப்படிப்பட்ட பாதையாக இல்லாமல் துன்பமான, துயரமான, வருத்தமான பாதையாக இருந்தால் நாம் மாற்று வழியை தேடுவோம், மாற்று பாதையை தேடுவோம். அதைப்போல்தான் மாற்று மருத்துவங்கள் என்ற மருத்துவங்கள், அந்த மருத்துவங்களிலே குறிப்பாக ஹோமியோபதி முதலான சில வகையான மருத்துவங்கள் இன்றைக்கு நாள்தோறும் பெருகி வருகின்றன, புகழடைந்து வருகின்றன, பரவி வருகின்றன. அத்தகைய மாற்று மருத்துவங்களிலே இன்றைக்கு ஹோமியோபதி மருத்துவம் மிக தலை சிறந்த மருத்துவம். வீடுகளிலே கடைபிடிக்கக்கூடிய மருத்துவமாக இருப்பது 12 திரளை உப்பு மருத்துவம் என்பதாகிய தி 12 டிஷ்யூ மெடிசன் என்பது. அதேபோல மலர் மருத்துவம் என்பது. அது மட்டுமல்லாமல் மருந்தே இல்லாமல் நாம் நாள்தோறும் கடைபிடிக்கக்கூடிய சில பழக்கங்கள், யோக பயிற்சி, உணவு பயிற்சி என்ற மருந்து இல்லாத மருத்துவங்கள், இவற்றை பற்றி மட்டும் நாம் இன்றைக்கு அறிமுகம் செய்து கொள்வோம். நேயருடைய வினாக்களுக்கு, அவருடைய ஐயங்களுக்கு விடை சொல்லவும் நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். மருத்துவ உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். ஐயா சொல்லுங்க. வணக்கம். எல்லாம் என்று சொன்னா எல்லா வகையான நோய்கள் என்று சொல்லுகிறீர்களா? எல்லா வகையான நோய்கள் என்பதற்கு நாம முதல்ல நோய்கள் என்பதை பற்றி என்னன்னு தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்க. பிஸ்டுலா என்ற ஒரு மலக்கழிப்பு நோயா? அந்த பிஸ்டுலா என்ற மலக்கழிப்பு நோய்க்கு நீங்கள் உணவு, அந்த உணவு கட்டுப்பாடு என்பதுல மிக நன்றாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, பொருந்தாத உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது அடிப்படையானது. அதற்கு பின்னால நீங்க அருகில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னா சொல்லுங்க. ஹலோ
ஹலோ, சொல்லுங்க. சார் இந்த ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சார், சிஸ்ட். ஃபிட்ஸ் என்று சொல்லப்படுறது. சரி, சிஸ்ட் என்பது நீர் கட்டி. அதாவது நீர் உருண்டையாகி கட்டியாகி அது ஏதாவது ஒரு இடத்துல தோலுக்கு மேலேயோ அல்லது உள்ளுறுப்புகள்லயோ எங்கேயாவது அது கட்டியாக இருக்கும். அது உள்ளுறுப்புகள்ல இருக்கிற வரையில நமக்கு அது வெளியில தெரியாது. வெளியில இருக்கும்போது கூட ஒரு வேர்வை கட்டி கூட அது வேர்வையாக வராமல் மூடிக்கொண்டு விட்டதுன்னு சொன்னா அது செபாக்கஸ் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற சிஸ்ட் என்பதாக அது அறியப்படுகிறது. அந்த சிஸ்ட் என்பது உள்ளுறுப்புகள்ல பெரும்பாலும் இந்த சினை முட்டைகளை உற்பத்தி செய்கின்ற சினை உறுப்புகள்லேயும் கர்ப்ப பையிலேயும் அந்த சிஸ்ட் என்பது இருக்கும்போது அது உள்ளே அது இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டக்கூடிய சில அறிகுறிகளை அது காட்டிக்கொண்டே இருக்கும். எப்படி அது உருவாகியதோ அப்போது இருந்து அது பெருகிக் கொண்டே அல்லது அங்கே நிலைத்து நிற்கின்ற வரையில் சில வகையான அறிகுறிகளை அது வெளியிலே காட்டிக்கொண்டே இருக்கும். அப்படி அது காட்டுகின்ற போது நமக்கு என்ன வகையான துன்பம் மேலிட்டு நிற்கிறது என்று அந்த துன்பத்தை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அதை மருத்துவருக்கு சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அந்த சிஸ்ட் என்பதை பொதுவாக அதற்கு அறுவை மருத்துவம் செய்யப்படுகிறதே தவிர மருத்துவங்களை நோக்கி செல்வது என்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் அவற்றை அறுவை மருத்துவம் இல்லாமலேயே மருந்தினாலேயே, அதுவும் மிகச் சிறந்த மருத்துவமாகிய ஹோமியோபதி மருத்துவத்தினாலேயே குணமாக்கிவிட முடியும். அவ்வாறு நிறைய அந்த நீர்க்கட்டிகள்லாம் குணமாகி இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்பவுமே பயனுள்ள விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேர்களும் உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு 2499-101-4 என்ற எண்ணுக்கு தயங்காம தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே தூளு. 5:22 நாம் இணைந்திருப்பது வானவிலின் என்றும் நலமுடன். நம்ம கூட இருக்காங்க டாக்டர் பூங்காவனம் அவர்கள். வணக்கம். ரெயின்போ FM சார், பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எல்லாம் சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வுன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு மாற்று மருத்துவத்துல அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அல்லது மிக சிறந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அது முதல்ல கேட்ட அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். அது ஃபிட்ஸ் என்று கேட்டார் என்று நினைக்கிறேன். அது பிஸ்டுலா என்று நினைத்துக் கொண்டு அவருக்கு விடை சொன்னேன். ஃபிட்ஸ் என்பது பொதுவாக பல காரணங்களால் வருகின்றன. அது ஒரு சில காரணங்களால் வரக்கூடிய வலிப்பு நோய், ஃபிட்ஸ் நோய். அது குணமாக்க முடியும். அவ்வாறு குணமாக்குவதற்கு ஒரு சான்றை சொல்லுகின்றேன். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது கருவியின் மூலமாக, ஃபோர்சப் என்று சொல்லப்படுகின்ற கருவியின் மூலமாக பிறந்தது. பிறந்த சில மணி நேரங்களிலேயே அதற்கு வலிப்பு வந்தது. அந்த வலிப்பு வந்ததுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னால மருத்துவத்திற்கு வந்தார்கள். அந்த கருவியினால வந்த ஒரு காயம், ஒரு இன்ஜுரி, அந்த காயத்தினால அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்தது என்பதனால அதற்குரிய மருந்து கொடுத்து அந்த குழந்தை குணமாகி இருக்கிறது என்பது ஒரு உண்மையான ஒரு செய்தி. இதை போல என்ன காரணத்தினாலே அந்த வலிப்பு நோய் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவத்தினால வலிப்பு நோயை குணமாக்கலாம் என்பதை அந்த நண்பருக்கு சொல்லுகின்றேன். அடுத்தது அறுவை மருத்துவத்தை பற்றி கேட்டீர்கள். அறுவை மருத்துவம் என்பது மிக மிக ஒரு சிறந்த மருத்துவம். அந்த சிறந்த மருத்துவம் என்பது அறுவை மருத்துவத்தினால் மட்டும்தான் முடியும். ஆனால் பல நோய்களிலே, மருந்துகளால் குணமாக்கக்கூடிய பல நோய்களிலே அறுவை மருத்துவம் மேற்கொள்ளப்படுகிறது. அறுவை மருத்துவத்தை தவிர வேறு வழியே இல்லை என்பதை போல அறுவை மருத்துவம் சில நேரங்களில் கண்மூடித்தனமாக கூட மேற்கொள்ளப்படுகிறது. அதுவும் பெரும்பாலும் வயிற்றுடைய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய சில கட்டிகளையோ அல்லது பேறுகாலத்திற்கோ கூட அந்த அறுவை மருத்துவம் தேவை என்று அவர்கள் அறுவை மருத்துவத்தை மேற்கொள்கிறார்கள். அறுவை மருத்துவத்தில் இன்றைக்கு நடைபெறுகின்ற அறுவை மருத்துவத்தில் மருந்துகளால் குணமாக்கக்கூடிய நோய்கள் பல இருக்கின்றன. அறுவை மருத்துவர்கள் மட்டுமே அறுவை செய்து அதை சீராக்கக்கூடிய நிலையும் உள்ளது. எடுத்துக்காட்டு கொண்டு சொல்லுகின்றேன். வயிற்றுல ஒரு 2 கிலோ கட்டி, டியூமர் இருக்கிறது. அந்த டியூமர் என்பதை, அந்த கட்டியை உடலுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு அதை, அதாவது பாடி சிஸ்டம்ல உடம்புக்குள்ள உள்வாங்கிக் கொண்டு அதை கரைப்பது
என்பது மருந்துகளாக முடியும் என்றால் கூட ஆண்டுகள் பல ஆகும். எனவே அதுவரை அவர்கள் காத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த கட்டியை 2 கிலோ 3 கிலோ என்று உள்ளே இருக்கக்கூடிய கட்டியை அறுத்து தீர்ப்பதுதான் வழி. அதை தவிர ஒரு வழி இல்லை. எனவே அறுவை மருத்துவம் தேவைப்படுகின்ற நிலை உண்டு. அந்த அறுவை மருத்துவம் தேவைப்படுகின்ற நிலைகளிலே மட்டும் அந்த அறுவை மருத்துவத்தை சிறப்பாக செய்து வருகின்ற அறுவை மருத்துவர்களுக்கு நாம் வணங்குவோம்.